என் பேர் நசருதீன், சென்னை. தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் சார்பாக லாஸ்ட் இயர் நடந்த மேன் ஆஃப் தமிழ்நாடுல பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின் பண்ணியிருந்தேன். அது மூலியமாக ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் என்னை செலக்ட் பண்ணி கிரேட் மேன் ஆஃப் த யூனிவர்ஸ் பிலிப்பைன்ஸில் நடந்த மேல் பெஜன் ஷோக்கு எனக்கு அமைச்சிருந்தாங்க. ஜூலை 27 ஆகஸ்ட் 6 வரைக்கும் நடந்த இந்த ஷோ 12 நாள் நடந்தது. ஒரு நாளும் டிஃப்ரெண்ட்டான டாஸ்க், சேலஞ்சஸ், ஜென்டர் நாலேஜ் ரவுண்ட், வாக்கிங் ப்ராக்டிஸ் இது எல்லாமே கடந்து ஆகஸ்ட் 6 நடந்த ஃபைனல்ஸில் கிரேட் மேன் ஆஃப் தி அம்பாசடர் அப்படின்ற டைட்டில் எனக்கு கிடச்சிது. இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண முதல் கண்டஸ்டன்ட் நான் தான். முதல் பார்ட்டிசிபேட் பண்ண உடனே எனக்கு இந்த டைட்டில் கிடச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் பிரசிடெண்ட் மிஸ்டர் வினோத் அவர்களுக்கும், ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட் மிஸ்டர் முகமது ராகமன், மிஸ்டர் ஆதித்யா குரானா மற்றும் மிஸ்டர் பாஸ்கர் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு எனக்கு முழு சப்போர்ட் பண்ண என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது முதல் ஆரம்பம் தான். இன்னும் நிறைய இந்த மாதிரி போட்டியில் கலந்துக்கிட்டு நிறைய ப்ரைஸ் வின் பண்ணணும், இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும். அதுவும் சென்னையிலேருந்து போனது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. மொத்தம் 20 நாட்டிலேருந்து நிறைய கண்டஸ்டன்ட் கலந்துக்கிட்டாங்க. பிரேசில், நியூசிலாந்து, பாகிஸ்தான், நைஜீரியா. ஸோ இவங்க எல்லாரையும் கடந்து எனக்கு இந்த ப்ரைஸ் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நன்றி. இதுக்கு தயார் பண்ணதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதமாக நான் இந்த போட்டிக்காக தயார் பண்ணேன். டயட்லேருந்து, ஃபிட்னஸ்லேருந்து, ஜென்டர் நாலேஜ், உங்கள் ஃபிசிக்ஸு எல்லாமே ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கான பலன் தான் எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் மிஸ்டர் வேர்ல்டு கல்ச்சர் 2025 பார்ட்டிசிபேட் பண்ண மிஸ்டர் மனோஜ் லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின் பண்ணியிருந்தார். என்னோடய ஃப்ரெண்ட், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் வினோத், தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் பிரசிடெண்ட், எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இவர் இல்லைன்னா இந்நேரம் நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ எங்களோட ஜேர்னி இன்னும் மேலும் நிறைய ஃபேஷன் ஷோவில், நிறைய போட்டிகளில் கலந்துப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நசருதீன் இண்டஸ்ட்ரியில் ஒரு 4 இயர்ஸாக இருக்காங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டெடிகேட்டிவான ஒரு மாடல் நசருதீன். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பேஷனேட்டாக இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறோன்றது ரொம்ப ஏமாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் மேன் ஆஃப் தமிழ்நாடு 2024 டிசம்பர் மாதம் நம்ம நடத்திருந்தோம். ஸோ அதில் நசருதீன் ரொம்ப டஃப் காம்படேட்டிவான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. இவங்களும் டாப் 3ல வின் பண்ணாங்க. இது இல்லாமல் கிரேட் மேன் ஆஃப் யூனிவர்ஸ்ன்றது ஒரு பெரிய பெஜெண்ட். நம்ம வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா அது டாப் 10ல இருக்கக்கூடிய ஒரு பெஜெண்ட். ஸோ இன்டர்நேஷனல் பெஜெண்ட்ஸில் அதில் ஒரு 20 கண்ட்ரிஸ் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ அவங்க இருக்கிற டஃப் காம்படிஷனில் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. ஃபிட்னஸ், நம்ம டிசிப்ளின், ஆட்டிடியூட் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் நசருதீன் ஒரு வெல் டேலண்டட் மாடல்ன்றதுல எந்த ஒரு குறையும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இன்டர்நேஷனல் பேஜன்ஸ்ல கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் இருக்கிற அந்த மாடலிங்ல இருக்கிற, ஃபேஷன்ல இருக்கிற, க்ரூமிங், அந்த நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணி தான் நசருதீன் இந்த டைட்டில் இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க.